எங்களோட ஸ்கில் செட்டு ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஐம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். வர முடியும், அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி. ஜென்சி எம்ப்ளாயீஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் லேசியாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து ஆக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாங்கள் சுதந்திரமான வேலை சூழலை எதிர்பார்க்கிறோம். கடந்த காலம் ஆள் மாதிரி வேலையை கட்டி பிடிச்சிக்கிட்டே அழுக முடியாது, எங்களுக்குன்னு சொந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. ஐ நீட் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. ஸோ ஒரு பக்கம் ஹெச்ஆர், பப்ளிக், சீனியர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் முழுக்க ஜென்சி எம்ப்ளாயீஸ். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இந்த நடைமுறையெல்லாம் முன்னால் இல்லை. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனால் இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். எங்களோட ஸ்கில் செட்டு ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, அந்த வேலை தேவையில்லை சார். அதாவது என் திறமைக்கு உண்டான சம்பளம் கொடுன்னு கேட்பேன். ஆமாம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க வாங்கிக்க மாட்டேன். மாட்டோம். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே, இது மாதிரி என்னென்னலாம் கேட்பீங்க? நான் வந்து லீவ் கேட்பேன், ஆஷ் பண்ணுவேன். அது நோ ரீசன்ஸ். நான் வந்து மெயில் போகிறதே வந்து ஐம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். என் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். நடைமுறையில் இது இல்லை, ஆனால் நான் இது கேட்பேன். டியூரேஷன் இப்போ 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும், அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். நான் சொல்றது சொல்லிட்டேன், நல்லா யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க, நான் வந்து வேலை செய்றேன். வர்றேன். என்னடா இது? நான் என்னமோ இவங்கிட்ட போய் வேலை கட்டமான்னு பதில் சொல்லிட்டு போறான். அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமா இருக்கு. அதே மாதிரி 2 yearsக்கு மேல இருந்தேன்னா வந்து எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஜாயினிங் அப்பே அவங்கள்ட்ட தெளிவா கேட்டு வாங்கிப்பேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆனா 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனில? அது கேட்டுப்போம். இருக்குன்னா அப்ப நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். ஓ, போனஸ் இருக்கலாம், ஒரு 2 வருஷம் இருக்கலாம். அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா எவ்வளவு பந்தா காட்டுவ நீ? அது கிடைக்கிற வேலையை பொறுத்து. ஒரு வீக்லி எத்தனை நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 2 to 3 days எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும்னு நான் டிமாண்ட் பண்ணுவேன். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன். 10 to 7 ஒர்க் அப்படின்னா நான் 9 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போ வேணாலும் வரலாம். அந்த 8 hours வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? உங்க ஆஃபீஸில் வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் வெக்கேஷன் கூப்பிட்டு போவீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வெக்கேஷனு, டான்ஸ் ப்ரோக்ராமு, ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். உங்கள் வேலையை நீங்கள் வச்சுங்க சார், என் ஆட்டிடியூடை நான் வச்சுக்கிறேன் சார். வாரம் ஃபுல்லாக 5 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சனி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் பண்ணுனா முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? சப்போஸ் 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் தான், அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அதுக்கு மேலே இருந்தால் எனக்கு அதில் நீங்கள் எனக்கு என்ன இன்சென்டிவ் தரீங்க, இல்லை பே பண்ணலன்னா அது என்னோட ப்ரொமோஷனில் யூஸ் ஆகுமா? கிளியர் அண்ட் கட் கிளாரிட்டி இருக்கணும். சும்மா ஒரு 1/2 hour, ஒரு 5 மணிக்கு வேலை முடியுது, அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. ஓ, இது என்ன இது? சார் நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு சேலரியும் அவங்க கொடுக்கணும். MBBS டாக்டர் வேலை பண்ணுற அளவுக்கு சேலரி கிடையாது. ஐ ஹேட் டியூட்டிஸ் 12 hours டியூட்டிஸ் இல்லை, 24 hours, 48 hours. போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து அவங்க பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 years MBBS பண்ணது அவங்களுக்கு பார்சல் வாங்குறதுக்கா சார். என்னடா வேணும் உனக்கு? ரெஸ்பெக்ட் வேணும்டா. ஃபர்ஸ்ட் என்ன கேட்பேன்னா இவங்க கேட்ட ஜாயினிங் போனஸ், ரிட்டென்ஷன் போனஸ் கூட ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கேட்பேன். நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் நான் இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். எவ்வளோ கொடுப்பாங்க ஜென்ரலா? சார் ஜென்ரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பேன். என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுதுல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் டே ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, ஸோ மூட் ஆஃப் ஆயிரும். ஆமாம், மூட் ஆஃப் ஆகிடும். அந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். பக்கத்தில் அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட்ட வேண்டியதானே, நீ காலையிலே ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். 7 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணக்கூடாது, காலைல 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணக்கூடாது. ஆமாம், எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஃப்ரைடே லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை சொன்ன டைமில் நான் முடிச்சேன்னா அவ்வளோ. தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணால் கனெக்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்கள் சைடே சிரிக்கிறானுங்கடா.
வெல்கம் கிட் கொடுப்பாங்க, ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா இல்லை டேப் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வேலைக்கு போறியா டூருக்கு போறியா? முதல்லேருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா, அப்புறம் டான்ஸ் ஆடலாமா, கிட்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபோனு கொடுப்பாங்களா? சோறு சோறு சோறு. ஒருவேளை நீங்கள் போகிறப்ப அதில் வந்து ஒரே ஒரு டிஷர்ட்டும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க சார். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கு சார் அந்த மாதிரிலாம் வாங்கி. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஒன்று. இது மாதிரி எத்தனை கிட்டு வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years. ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. நாட் இன் குட் மூட். இப்போ நான் ஒர்க் பண்ணாமல் ப்ரொடக்டிவான அந்த அவுட்புட் வரப்போகிறது. 2 நாள் நான் ஒரு லீவ் எடுத்துட்டு நான் ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைன் இருக்கிற 3 days நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணேன்னா சூப்பராக அவுட்புட் 100% கொடுப்பேன் அக்யூரஸியோட. உருட்டு நீ உருட்டு. ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க, அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. பேப்பர்லாம் சரியில்லாம தான் அவன் பெரிய இடத்து பையன். கம்பெனிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே டூ மச் ஆஃப் டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க சார். அவங்களுக்கு அதை அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்க கேட்குற டிமாண்ட்ஸை கொடுத்து அவங்கள அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. நம்மளை வந்து இம்மீடியட்டாக ஜாயின் பண்ண சொல்லி ஒரு டிமாண்ட் வைக்கும்போது நாங்கள் ஏன் அவங்க கிட்ட இந்த டிமாண்ட்ஸை பற்றி கேட்க கூட கூடாது? எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருந்தது. எங்கள் அப்பா வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ எங்கள் அப்பாவை இப்படிலாம் வச்சு பார்க்கணும், நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் பேசிக்காக இருக்கும் போது வேலை கிடைச்சா போதுண்டா சாமின்னு நான் ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைவேன். இவங்கள மாதிரி இவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்து நான் அப்போ எனக்கு யோசிக்கணும்னே தோணாது. ஆனால் நாங்கள் காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு இவ்வளோ இருக்கிறத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த என்விரான்மெண்ட்டில் எங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எப்படி 25 வயசுலேயே இவங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? நான் கஷ்டப்பட்டு 35 வருஷத்தில் நான் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன். அந்த ஒரு பெருந்தன்மை இல்லைன்னு தோணுது எனக்கு. பொறாம லைட்டா விஷயம் என்னன்னா, எப்படியாவது வேலை கிடைச்சா போதும்னு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த நீங்கள் அந்த வேலை போயிடக்கூடாதுங்கிறதுலேயே கவனமாக இருப்பீங்க. உண்மை. 90கள் 2000 இதெல்லாம் அதனால தான் லேபர் ரைட்ஸ் எல்லாம் அடிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. இப்போ அது வேறொரு வடிவத்தில் வருது. அது என்னன்னா, அது ஆர்கனைசேஷன்லாம் வரல, இண்டிவிஜுவலிஸ்டிக்காக வருது. நல்லா இருக்க. ஒரு வேலை செஞ்சு அதில் பத்தலை, ஆனால் 4 வேலை செய்கிறேன்றீங்க. இப்போ 4லேயும் உங்களால் வந்து பெஸ்ட்டு கொடுக்கவே முடியாது. நீங்கள் ஒன்றில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே இதிலே நீங்கள் இருக்கிற அந்த ஐடியிலே நீங்கள் ஈஸியாக மேலே போகலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத்து தான் அது. உலகம் முழுவதும் என்றைக்கும் அந்த அடுத்து ஜென்சி ஆல்ஃபா நீங்கள் எது வேணால் எடுங்க, இதுதான் நடக்க போகுது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.